அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். தற்போது இருக்கும் நிலைகளில் அநேகம் பேர் நம்மிடம் அடுத்து அவரது குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம் என்பதை பற்றி கேட்க வருவார்கள். அப்படி வரும்போது வழக்கமாக 10ஆம் இடத்தை பார்க்கிறோம், 10ஆம் அதிபதியை பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக ஒருவர் பிறந்திருக்கும் நட்சத்திர பாதம் என்னவென்று பாருங்கள். அந்த நட்சத்திர பாதத்திற்கு 82வது பாதம் என்னவென்று பாருங்கள். இந்த 82வது பாதம் என்பது சந்திரன் நிற்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும். அந்த 10ஆம் இடம் என்ன ராசி, அதன் அதிபதி யார்? அதே போல அந்த 82வது பாதத்தின் அதிபதி யார்? அதே போல அந்த 82வது பாதத்தின் அதிபதி யார்? இதன் அதிபதி எவ்வாறு பார்க்க வேண்டும்? அதி தேவதையை கொண்டு பார்க்க வேண்டும். 82வது பாதம் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும். அதன் அதிபதி யார்? 82வது பாதத்தின் அதிபதி யார்? 82வது பாதம் நவாம்ச ராசியில் எந்த ராசியில் வருகிறது? அதன் அதிபதி யார்? இந்த மூவரையும் கணக்கிட வேண்டும். இந்த மூவரையும் கணக்கிட்டு அவர்களுக்கு இந்த படிப்பு படித்தால் சிறப்பாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். அது சம்பந்தப்பட்ட படிப்பு தான் அவர்களுக்கு அமையும். அதை படித்தால்தான் அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பார். இதில் எந்த விதமான ஐயப்பமும் தேவையில்லை, சந்தேகம் தேவையில்லை. உறுதியாக சொல்லுங்கள், இது சரியாக வரும். அவர் என்ன தொழில் செய்வார்? பின் இந்த படிப்பை படித்த பிறகு என்ன தொழில் செய்வார் என்பதற்கு, எந்த மாதிரி வேலை அமையும் என்பதற்கு சிறப்பாக நாம் பார்க்க வேண்டியது 10ஆம் அதிபதியின் நிலை. 10ஆம் அதிபதியின் ஜீவ கிரகம் யார்? 10ஆம் அதிபதியின் ஜீவ கிரகம் சரராசியில் நின்றிருந்தால், நான் சொல்லதை கவனிக்க வேண்டும், 10ஆம் அதிபதியை பார்க்கக்கூடாது. 10ஆம் அதிபதி கூடைய ஜீவ கிரகம் யார் என்று பார்க்க வேண்டும். அந்த ஜீவ கிரகம் சரராசியில் இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்கும் வேலை அமையும். அதுவே ஸ்திர ராசியில் இருந்தால் நிலையான வேலை அமையும். அதுவே உபய ராசியில் இருந்தால்
வேலைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது போன்ற மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் அடிக்கடி இடமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்திரராசியில் ஜீவகிரகம் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் அமையும் வாய்ப்பும் உண்டு. நிலையான தொழில் அமையும். சரராசியில் இருப்பவர்களுக்கு ஏஜென்சி அல்லது ஒரு கவர்மெண்டில் மெசஞ்சர், போஸ்ட்மேன் வேலைகள், இது போன்ற வேலைகளும் அமையும் வாய்ப்புண்டு. வேலை என்று வரும்போது 10ஆம் இடத்திற்கு சென்று விட வேண்டும். லக்னத்திற்கு 10ஆம் இடம். படிப்பு எனும்போது ராசிக்கு 10ஆம் இடம் செல்ல வேண்டும். 82வது பாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போதுமே நாம் பிறந்தவுடன் கணிப்பது ராசி. திசாபுத்திகளை உருவாக்குவதும் ராசியை வைத்துத்தான். ஆகவே படிப்பு என்று வரும்போது ராசியை வைத்து பலன் எடுத்தால்தான் நாம் சொல்வது சரியாக வரும் என்பது எனது அனுபவ உண்மை. இதை முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக சரியாக வரும் என்று கூறிக்கொள்கிறேன். அதேபோல 108 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் நவாம்சத்தில் எந்த வீட்டில் வருகிறார்கள் என்பதை கவனித்து அதற்கான பலன்களை சொல்வோமேயானால், அதற்கான தெய்வங்களை வணங்கச் சொன்னால் அவர்கள் சீக்கிரமாக அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார்கள். அதாவது ஒருவர் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்றால் முருகனையும் சேர்த்து வணங்கச் சொல்லுங்கள். அது செவ்வாய் வீடு என்பதற்காக நவாம்சத்தில் மேசத்திலேயே வரும் என்பதால் முருகனை வணங்கச் சொல்லுங்கள். நாக சர்ப்பத்துடன் உள்ள முருகனை. அதுவே 2ஆம் பாதம் என்றால் மகாலட்சுமியை வணங்கச் சொல்லுங்கள். 3ஆம் பாதம் என்றால் பெருமாளை வணங்கச் சொல்லுங்கள். 4ஆம் பாதம் என்றால் மகேஸ்வரியை வணங்கச் சொல்லுங்கள். அதுபோல ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை, அந்த பாத அதிபதிகளையும் சேர்த்து வணங்கச் சொல்வேமே. ஆனால் அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் சுலபமாக ஈடேறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு என்னை அழைக்கலாம். எனது ஃபோன் நம்பர் 94 87 31 33 00 மற்றும் 93 64 11 12 94. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.